Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. புதிய கலர்ஃபுல்லான டிஜிட்டல் பிளாஸ்டிக் ஓட்டர் கார்டை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பை போஸ்டல் எப்படி பெறலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் NVSP அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலினுடைய அஃபிஷியல் வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். இதில் ஓட்டர் போர்ட்டல் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி அல்லது ஓட்டர் ஐடி நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் OTP இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரில் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு அனுப்பியிருப்பாங்க. அந்த வெரிஃபிகேஷன் கோடை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சக்ஸஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் மொபைல் நம்பர் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு. உங்களுடைய மொபைல் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். கிரியேட் பாஸ்வேர்டு. இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு மினிமம் 6 கேரக்டரில் இருக்கணும். பாஸ்வேர்டினுடைய காம்பினேஷனில் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரியான காம்பினேஷனில் இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த பாஸ்வேர்டை செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அகைன் சேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். அடுத்து இந்த சம்மை கேல்குலேட் பண்ணி இந்த காலமில் என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த பாக்ஸை செக் பண்ணுங்கள். அடுத்து இதில் கிரியேட் அக்கௌண்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் டு த ஓட்டர் போர்ட்டல் இதில் வெல்கம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். யுவர் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், என்டர் யுவர் நேம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேமை இதில் என்டர் பண்ணுங்கள். அடுத்து சர்நேம், உங்களுக்கு சர்நேம் இருந்தது அப்படின்னா என்டர் பண்ணுங்கள், அதர்வைஸ் தேவையில்லை. அதற்கு கீழே செலக்ட் ஜெண்டரில் மேல், ஃபீமேல், அதர்ஸ் இதில் உங்களுடைய ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கான ஹோம் பேஜ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய பழைய ஓட்டர் கார்டை ரீப்ளேஸ் பண்ணி புதிய கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் ஓட்டர் ஐடி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லெட் ஸ்டார்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உங்ககிட்ட ஆல்ரெடி எபிக் நம்பர் இருந்தது அப்படின்னா எஸ் ஐ ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஓட்டர் ஐடி நம்பர் இல்லாத பட்சத்தில் ஐ டோன்ட் ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் ஐ ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து உங்களோட ஓட்டர் ஐடிக்கான நம்பரை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபெட்ச் டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். we have found this record for your voter ID number. உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் ப்ரொசீட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். போலிங் ஸ்டேஷன், உங்களுடைய நேம், ஜெண்டர், ஸ்டேட், ஓட்டர் ஐடி கார்டுக்கான நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், உங்களுடைய அட்ரஸ், அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி சட்டமன்ற தொகுதி இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் கண்டினியூ ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் கண்டினியூ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். யூ நீட் டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர். உங்களுடைய 10 இலக்க மொபைல் நம்பரை அகைன் இதில் டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் சென்ட் OTP இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சக்ஸஸ், யுவர் மொபைல் நம்பர் இஸ் வெரிஃபைடு. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ரீசன் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி, என்ன காரணத்துக்காக உங்களுடைய ஓட்டர் ஐடியை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் லாஸ்ட் மை ஓட்டர் கார்டு அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள்.
ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். சூஸ் ஆப்ஷன் டு கலெக்ட் ஓட்டர் ஐடி கார்டு. இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐ வில் கலெக்ட் ஓட்டர் ஐடி ஃப்ரம் VRC/CSC. இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நியரஸ்ட் இ-சேவை மையத்தில் போய் உங்களுடைய இந்த புதிய ஓட்டர் கார்டை நீங்கள் பெறலாம். அதுவே ரெண்டாவது ஆப்ஷன் ஐ விஷ் டு ரிசீவ் மை ஓட்டர் ஐடி பை போஸ்ட். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே பை போஸ்டரில் நீங்கள் பெறலாம். மூன்றாவது ஆப்ஷன் ஐ வில் கலெக்ட் ஓட்டர் ஐடி ஃப்ரம் BLO. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பூத் லெஜிஸ்லேட்டிவ் ஆஃபீஸில் போய் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி வரும். இதில் ஈஸியான ஆப்ஷன் ஐ விஷ் டு ரிசீவ் மை ஓட்டர் ஐடி பை போஸ்ட். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அனெக்சர் 1 ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுடைய நேம் இதில் கொடுத்துருப்பாங்க. யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் யுவர் அப்ளிகேஷன். உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிருச்சு. இந்த அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆனதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை பயன்படுத்தி உங்களுடைய இந்த அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைன்லேயே ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண 10 to 15 நாட்களுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணி உங்களுக்கான புதிய ஓட்டர் கார்டை ஓட்டர் ஐடியில் எந்த அட்ரஸ் கொடுத்துருந்தீங்களோ அந்த அட்ரஸ்க்கு பை போஸ்டரில் சென்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.